க்ரூடு மட்டும் கிடையாது, ஃபெர்டிலைசர் இஸ் நெக்ஸ்ட் திங், சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் நெக்ஸ்ட் திங். சல்ஃபியூரிக் ஆசிட் ரொம்ப முக்கியம் காப்பர் தயாரிக்கிறதுக்கு. காப்பர் தான் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறது. அமெரிக்கா ஈரானோட இந்த மோதல்ல வந்து உலக நாடுகளே ரொம்ப பதட்டமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 18ஆம் தேதி வந்து ஃபெட்டோட மீட்டிங் வந்து இருக்கு. ஸோ அதுல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? இப்போ இதை மாதிரி சமயத்தில் உடனே ஆவரேஜ் பண்ணுறேன், டபுள் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம மார்டிங்கேல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த மார்டிங்கேல்ன்ற கான்செப்டை இஃப் யூ டூ இட் இன் நிஃப்டி பீஸ், ஜீபோ நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ஈரானோட மோதல் காரணமா என்ன இம்பாக்ட் உருவாகி இருக்கு அப்படின்னா, கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சிருக்கு, பங்குச்சந்தை சரிவை நோக்கி போயிருக்கு. சோ இது ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு பேனிக் தானா, இல்ல பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா, பங்குச்சந்தையில இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு நமக்கு விடையளிக்கிறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் பிளஸ் ட்ரெயினர் குருமூர்த்தி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ உலகம் முழுக்க அந்த ட்ரேடிங்ல வந்து 9 நாள் வந்து ட்ரேடிங் வந்து நடந்ததுல 2 நாள் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு, மீதி 7 நாள் வந்து சரிவு நோக்கி போயிருக்கு. சோ இதுக்கான காரணம் அந்த அமெரிக்கா ஈரானுக்கு இடையில இருக்கிற அந்த மோதல் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா சார்? மோதல் முக்கியமான காரணம். இதுல எல்லாரும் குரூடை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? குரூடு தாண்டி இப்போ இந்தியாவிலேருந்து பாஸ்மதி ரைஸ் ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. 85% ஆஃப் கல்ஃப் ஸ்டேட்டோட இந்த ஃபுட் எல்லா ஸ்டாப்பில் எல்லாமே இம்போர்ட்டட் தான். இதில் நிறைய இந்தியாவிலேருந்து போகிறது. ஸோ நம்மளால் இங்கே ஃபுட் அனுப்ப முடியல. இந்த க்ரூடு கிராக் பண்ணுறதுல யூ கெட் சல்ஃபர். ஓகே, இந்த சல்ஃபர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் காப்பர் மேனுஃபேக்சரிங். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் தி செகண்ட் மோஸ்ட் மேனுஃபேக்சரட் கெமிக்கல் இன் தி வேர்ல்டு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்காது, க்ரூடு இல்லை அப்படின்னாக்கா. ஃபெர்டிலைசரில் ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபெர்டிலைசர் இஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் கல்ஃப். இது பல பேருக்கு தெரியாது. இப்போ ஃபெர்டிலைசர் இல்லை அப்படின்னா என்டையர் குளோபோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும்ல, ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும்ல. திஸ் வில் ஹேவ் அ கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆன் இன்ஃப்ளேஷன். இல்லை, காப்பர் தான் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறது இல்லையா? ஸோ இது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் அடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு காரணி அப்படின்னு வச்சுங்களேன். இன்னொன்று, நமக்கு வேற வழியே இல்லை. நீங்கள் க்ரூடை வந்து ஒரு 50 நாள் 70 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா? இப்போ கேஸ் நீங்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா பல இண்டஸ்ட்ரி ஏற்கனவே வந்து தே ஆர் கோயிங் த்ரூ ட்ரபிள். 18 மணி நேரம் ரன் பண்ண ஹோட்டல் 6 மணி நேரம் ரன் பண்ணுறாங்க. இது மாதிரி பல இடத்துல இது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது இந்தியாவில். ஸோ இது எந்த அளவுக்கு போய் நிற்கும்? இன்னும் மக்களுக்கு பேனிக் இருக்குது. ஆமாம் சார். ஓகே, மனசில் ஒரு பயம் இருக்குல்ல, இன்னும் ஒரு 2 வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? இவங்க போயிட்டு ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் போய் வச்சுட்டாங்க, பத்தினி எரியுது. இப்போ இஸ்ரேல் வந்து அந்த ஆயில் ரிஃபைனரிஸ் அடிச்சதால திஸ் ஹஸ் கிவன் லெஜிட்டிமசி ஃபார் ஈரான் டு ஹிட் ஆயில் டேங்கர்ஸ். நீ மட்டும் என்னோட ஆயில் ரிஃபைனரிஸ் அடிக்கிற, நான் அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் வழியாக போகிற கப்பல் நாடிக்கூடாதா? தட்ஸ் அ சேயிங், when your opponent is making a mistake, do not disturb him அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்கள் எதிராளி தப்பு பண்ணும்போது அவன் தப்பு பண்ண தடுக்காது அப்படின்ட்டு. ஸோ இஸ்ரேல் தப்பு பண்ணிட்டான், அது தடுக்கலை. இது இவனுக்கு ஒரு பெரிய லெஜிட்டிமசி கொடுக்குது. ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் 1 வாரமோ 10 நாளோ இல்லாட்டி 1 மாதமோ எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் பெரிய இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து கடந்த 10 நாள்ல வந்து 8% வந்து லாஸ் ஆயிருக்காங்க சார். ஸோ இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே பேனிக்கா இருக்காங்க. ஸோ இந்த டைமை வந்து அவங்க எப்படி வந்து அவங்க தடுக்கிறது, எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது? இது அடிக்கடி என்ன சொல்றது, இது மாதிரி ஃபால் எப்பயுமே இது மாதிரி ஃபாஸ்டாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரணிகள் கிரியேட் பண்ணிட்டு தான் ஃபால் வரும் அப்படிச்சுங்களா. இப்போ இதை மாதிரி சமயத்தில் உடனே ஆவரேஜ் பண்ணுறேன், டபுள் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி ட்ரூ ரேஞ்ச் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், இதை ஞாபகம் வச்சுங்க. டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர் வீக்லி பேசிஸில் பவுன்ஸ் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறமா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை யூ ஹேவ் சம் டிஸ்போசபிள் இன்கம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் சேஃப். மார்க்கெட் இறங்கினாலும் நீங்கள் வேல்யூ ஆவரேஜிங் பண்ணலாம், டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணலாம். மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது எப்பயுமே மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரம் விழுந்ததோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். ஃபால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகே, ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஹிஸ்டாரிக்கலாக
நீங்கள் அதுக்கு 92, 2000, 2008, 2016, 2020 எந்த ஃபால் பார்த்தாலும் இதை மாதிரி பெரிய ஃபால் வந்த பிறகு ரெக்கவரி ஹஸ் பின் ஸ்டூபண்டஸ். ஓகே, இந்த ஃபாலுக்கு அப்புறமும் ஆற ரெக்கவரி ரொம்ப வேகமாக தான் இருக்கும். அதுவும் இந்தியன் மார்க்கெட் கம்பேர்ட் டு வேர்ல்டு மார்க்கெட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கார்பரேட் க்ரோத் நல்லா இருக்கு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்கு, சிபிஐ இன்ஃப்ளேஷன் நல்லா இருக்கு, WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் அது நல்லா இருக்கு. ஃபியூச்சர் லுக்ஸ் குட். நம்மளோட டீல்ஸ் வித் யூரோப் டீல் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் யூஎஸ் சாங்ஷன்ஸு நம்மளோட எக்கானமி ஹஸ் இம்ப்ரூவ்டு. 7.6% ஜிடிபி க்ரோத் கொடுத்துருக்கோம். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் யூஎஸ் சாங்ஷன்ஸு நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட் பை 18%. இது எல்லாமே ஆகஸ் வெல். வேறு எந்த கண்ட்ரிக்கும் இதை மாதிரி ஒரு டெய்ல் விண்டு கிடையாது. இந்தியாவுக்கு நிறைய டெய்ல் விண்டு இருக்குது. இன்னொன்று, இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியா கன்கர் பண்ணாங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே, இதை வந்து சரகேட்டா இப்போ நம்ம வந்து அவங்க வந்து மக்கள் தலையில் வந்து இறங்கி போலீஸ் வச்சு மிலிட்ரி வச்சு நம்ம கன்கர் பண்ணாங்க. ஓகே, இது வந்து பெரிய எஃப்ஐஎஸ்க்கும் எஃப்டிஐக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, மார்க்கெட் 100,000 பாயிண்ட் கீழே விழுந்ததுனாக்கா இந்தியா வில் கெட் பில்லியன்ஸ், மேபி $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு இந்தியா. ஸோ அவங்க ஆள் தரையில் இல்லாமல் இந்தியன் கம்பெனிஸ் என்ன சொல்கிறது, இப்போ HDFC பேங்க் வந்து புக் வேல்யூ 2.3 வந்துச்சு. அவங்க HDFC பேங்கோட லைஃப் டைம்லேயே 2.3 புக் வேல்யூன்றது இப்போ தான் 2வது வாட்டி நடந்திருக்கு. ஓகே, இப்போ HDFC பேங்க் 50 ரூபா கம்மியாக கிடச்சிருச்சிங்களேன், லைஃப் டைமில் அந்த அவங்க திருப்பி அந்த விலை கிடைக்காது இல்லையா? ஸோ மக்கள் எஸ்பெஷலி எஃப்ஐஎஸ் எஃப்டிஐஸ் இந்தியன் மார்க்கெட் இன்னும் கீழே விழுந்ததுனாக்கா ஐ டெல் யூ மார்க் திஸ், தட் பி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பம்ப்ளின். டாலர் 92 ரூபா 93 ரூபா இருக்குது இல்லையா? ஸோ 92 ரூபா 93 ரூபாய்க்கு நீங்கள் ஷேரை கம்மியான விலைக்கு வாங்கலாம். மோர் ஷேர் பர் டாலர் இல்லையா? இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுனாக்கா தே கெட் மோர் டாலர் பர் ஷேர். நவ் தே கெட் மோர் ஷேர் பர் டாலர். when the market recovers and the dollar comes down, they get more dollar per share. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் புரிஞ்சதுனாக்கா this is the biggest opportunity that which biggies have been waiting for. ஓகே, அவங்க வந்து அவங்களோட ஸ்டேக்கை 19.4%லேருந்து 15.4% குறைச்சிருக்காங்க. டெஃபினட்டாக இன்னொரு 500 பாயிண்ட்டோ 1000 பாயிண்ட்டோ அடுத்த இமீடியட் சப்போர்ட் 22,259 கிட்ட இருக்குது. இன்னைக்கு லோ 23,220 உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில். இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸு 23,230 எக்ஸாக்டாக நான் சொன்ன நம்பருக்கு 10 பாயிண்ட் மேலே க்ளோஸாக இருக்கான். திஸ் அ குட் க்ளோஸ். ஸோ இன்னியோட லோ ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னியோட லோ ஹோல்ட் பண்ணாலே இங்கேருந்து 23,743, 24,568, 24,838 இந்த 3 நம்பர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி 12:30 மணிக்குள்ள டைம்டு அந்த இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் கேன் ஸ்டார்ட் பையிங். இஃப் இட் கம்ஸ் டவுன் ஆவரேஜ், இஃப் இட் ஃபால்ஸ் டவுன் ஃபர்தர் டபுள் ஆவரேஜ் பண்ணாக்கா மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரமாக விழுந்ததோ அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஓகே சார், இப்போ வந்து நீங்க நிறைய டேட்டாஸ் வந்து சொல்றீங்க, ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. பட் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க சார். இப்போ வந்து கம்பெனியோட குவார்டர்லி ரெவன்யூ அது வந்து பாசிட்டிவா வருமா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றது? அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து தட்ஸ் அ பேரோமீட்டர். எவ்வளவு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் ஹாஸ் பின் குட். ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஹாஸ் பின் குட். PMI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. திஸ் ஹாஸ் பின் குட். இது மூணும் நம்மளோட குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்றத முன்னாடியே காமிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இந்த 3 நல்லா வந்திருக்கு. ஓகே, யூஸ்ஃபுல்லாகவே லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா வரும். எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பைசா பே பண்ணுறது பூரா இந்த குவார்ட்டரில் அக்குமுலேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கட்ட பார்ப்பாங்க. தே வில் ஷோ மோர் ரெவென்யூ இன் தி லாஸ்ட் குவார்ட்டர். யூஸ்ஃபுல்லாக லாஸ்ட் குவார்ட்டர் வில் பி குட். ஐ எக்ஸ்பெக்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வில் பி டூ குட். இன்னொன்று, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வர ஆரம்பிக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 30ஆம் தேதி தான் ஆகும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் பெட்டர் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 20 நாள் 30 நாள் ஆகிடும். ஏன்னாக்கா இது குவார்ட்டர் ரிசல்ட் மட்டும் இல்லை, ஹாஃப் இயர்லி ரிசல்ட்டும் ஆஸ் வெல் ஆனுவல் ரிசல்ட்டும் அன்ஆடிட்டட் பண்ணுறதுக்கு ஒரு 30 நாள் ஆகிடும். ஏப்ரல் 30 தான் ஃபஸ்ட் ரிசல்ட்டே வரும். ஓகே, அது வரைக்கும் மார்க்கெட் விழுந்துருந்துன்னு வச்சுங்க. இந்த 7 நாள் 9ல் 7 நாள் விழுந்ததுக்கே தலை சுற்றுது எல்லாருக்கும். இன்னொரு 10 நாள் விழுந்ததுனாக்கா முடிஞ்சு போச்சு கதை இல்லையா?
ஐ பர்சனலி ஃபீல் கார்பரேட் ரிசர்ச் வில் பி குட், பிஎம்ஐ குட், ஜிஎஸ்டி குட், அட்வான்ஸ் டேக்ஸ் குட். ஓகேவா? இன்னொன்று, நம்ம எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து அடிச்சிருக்கு. 1.25 லட்சம் கோடி டிஸ்போசபிள் இன்கம் வந்து விழுந்திருக்கு. டியர்னஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இஃப் யூஆர் கெட்டிங் 60,000 70,000 பர் மந்த், அடுத்த இதுலேருந்து 78,000 80,000 பைசா வரப்போகுது. அந்த 8,000 9,000ன்றது டிஸ்போசபிள் இன்கம். திஸ் மணி வில் ஆல்சோ சேஸ் தி ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இவ்வளோ டெய்ல் வீல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னாக்கா, அவர் டீல் வித் யூரோப், அவர் டீல் வித் கல்ஃப் கண்ட்ரீஸ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சைனா கூட we are doing good now. Japan is a promise to invest billions of dollars into India. ஓகே, இது எல்லாமே ஆகஸ் வெல். இவ்வளோ நல்ல நியூஸ் வந்தும் மார்க்கெட் கீழே விழுதுனாக்கா மக்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மேபி வர மாதம் இந்த எஸ்ஐபி டேட்டா, ஏஎம்எஃப்ஐ டேட்டா கொடுப்பாங்க இல்லையா, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா கொடுப்பாங்க இல்லையா, அதில் யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. பீப்புள் would have bought 2 lakh crores at this place, retail investors. ஓகே, அந்த நம்பர் மட்டும் ரொம்ப பாசிட்டிவாக, டபுள் ட்ரிபிள் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ வேகமாக வந்தாலும் அவ்வளோ வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டில் டுடே கடைசி என்னோட 5 இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் பேரிஷ். 25,800லேருந்து 23,935 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 23,220 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாட்டம் சீன், பாட்டம் டன்னா அப்படின்னு தெரில, பாட்டம் சீன். ஏன்னா இது நான் நம்பர் வந்து 23,220 அப்படின்னு நம்பர் சொல்லியிருந்தேன். அது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர், ஒரு டைம் ப்ளஸ் ப்ரைஸ் ஸ்கொயரிங் நம்பர் அப்படின்வாங்க. கரெக்டாக நீங்கள் 3:27 வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர் 23,180 கிட்டே இருந்தது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக 23,230 50-60 பாயிண்ட்டு ஒரு 3 நிமிஷத்தில் காமிச்சு தே ஆர் கிவிங் அ சிக்னல். இது 3:20க்கோ 3:15க்கோ பண்ணிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், புட்டு ஒரு 23,500 புட்டில் ஒரு 19 கோடி வால்யூம் இருந்தது. 3:15க்கே இந்த நம்பருக்கு மேலே காமிச்சிருந்தாங்கன்னா அந்த காமன் நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, வித்துட்டு இருப்பாங்கல்ல, வாங்கினதை வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 3:27 வரைக்கும் மார்க்கெட் பயங்கர பேரிஷ்ன்ற மாதிரி காமிச்சு 23,220ன்ற நம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி காமிச்சு யாரையும் விற்க உள்ள. தே தாட் மார்க்கெட் வில் கிராஷ் ஆன் மண்டே. ஸோ யாரும் எக்ஸிட் பண்ணல. கடைசி 2 நிமிஷத்தில் அந்த நம்பருக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். இது இஸ் அ பாசிட்டிவ் சைன் நினைக்கிறேன். மோஸ்ட்லி மண்டே ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கேப் அப், ஓகே, அண்ட் கோ. மேபி 23,743ன்ற நம்பருக்கு மேலே மண்டே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். தப்பி தவறி இன்னொரு லோ உடச்சி ட்ரேட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் சப்போர்ட் 22,259, 1000 பாயிண்ட் ஃபால் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் டேட்டா கையில் வச்சுக்கணும். இதை உடச்சா இங்கே போவான், இதை உடச்சா இங்கே போவான். லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஓகே சார், இப்போ வந்து நார்மலாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தியரி தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த மாதிரி ஃபாலோ ஆகிற டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா? இப்போ யூ ஷுட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஏன்னா நான் மண்டேலேருந்தே கேப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மண்டே கீழே விழுந்துச்சுங்களேன், இது எப்படி பார்க்கணும்? எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு நல்ல குவாலிட்டி ஷேர் வாங்குறீங்கனாக்கா யூ கெட் மோர் ஷேர் பர் ருப்பி. இல்லை, யூனிட் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும்ல. நீ மேலே போயிட்டே இருந்துச்சுங்களேன், உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ கீழே வந்ததுனாக்கா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு யூனிட் கிடைக்கும். மேலே போகும்போது உங்களுக்கு டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், வேல்யூ காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணி உங்களுக்கு ஜாஸ்தி பைசா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இதை மாதிரி கீழே விழும்போது தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். இதை மாதிரி கீழே விழும்போது தான் நீங்கள் டபுள் ஆவரேஜ் பண்ணணும். மார்டிங்கேல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களோட லூசிங் பொசிஷனை டபுளாக பை பண்ணணும் அப்படின்றது மார்டிங்கேலோட கான்செப்ட். இது கேசினோவில் நடக்கிற டேர்ம். ஓகே, இந்த மார்டிங்கேல்ன்ற கான்செப்டை இஃப் யூ டூ இட் இன் நிஃப்டி பீஸ், ஓகே, நிஃப்டி பீஸை காப்பாற்ற வேண்டிய கடமை கவர்மெண்ட் இருக்கு. ஓகேவா, ஐ வில் கிவ் யூ 2 எக்ஸாம்பிள்ஸ். நம்ம எக்கானமி பெட்டரா, பாகிஸ்தான் எக்கானமி பெட்டரா? நம்மளோடது பெட்டர் இல்லையா? இப்போ நம்மகிட்ட அடி வேற வாங்கியிருக்காங்க. நம்ம அடி வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க 1,20,000 இருந்தது எக்ஸ்சேஞ்சு, இன்னைக்கு 1,65,000. ஓகேவா, பாஸ்பான்னு சொல்லிட்டு பிரேசிலோட ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஃப்ராஜைல் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரிக்ஸை நேம் பண்ணுறாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா,
சவுத் கொரியா. இந்த அஞ்சும் ஃப்ராஜைல் ஃபை, என்னைக்கு வேணால் உடஞ்சி விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருந்தாங்க. இந்த ஃப்ராஜைல் ஃபைல ஃபர்ஸ்ட் ஃப்ராஜைல் வந்து பிரேசில் தான். ஓகே. சென்செக்ஸ் 20,000 இருக்கும்போது அவன் 30,000 தான். இன்னைக்கு 1,65,000 1,75,000 இருக்கான். ஓகேவா. ஈரான் எக்ஸ்சேஞ்சில் வந்து இதுக்கு முன்னாடி டாரிஃப் சாங்ஷன்லாம் போட்டாங்க. அந்த சாங்ஷன் போடும்போது 50,000 இருந்தது. சாங்ஷன் போட்டோன்னா எல்லாரும் கொண்டாட்டம், ஆஹா ஈரான் எக்ஸ்சேஞ்ச் 5,000க்கு வந்துடும், நம்ம விற்று 10 மடங்கு பைசா பண்ணலாம் அப்படின்னு பெரிய ஆட்கள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த ஈரான் எக்ஸ்சேஞ்சோட கீ யார்கிட்ட இருக்குது? ஈரான் கவர்மெண்ட்டில் இருக்குது. 75,000 எடுத்து போனான், டபுளாக விற்றாங்க. 1 லட்சம் எடுத்து போனாங்க, 50,000க்கு விற்றா 10 மடங்கு, 1 லட்சத்துக்கு விற்றா 20 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் டபுளாக ட்ரிபிளாக விற்றாங்க. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சத்துக்கு கொண்டு விட்டாங்க. ஓகேவா. ஸோ எல்லா கவர்மெண்ட்டுமே இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, என் டேர்ம் முடியறதுக்குள்ள டோ ஜோன்ஸை 1 லட்சத்தில் பார்ப்பீங்கன்றது. அது ஒரு ஈகோவை நினச்சிக்கிறாரு இல்லையா. ஸோ எல்லா கவர்மெண்ட்டுமே அவங்களோட இன்டெக்ஸை ப்ராப்பர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மார்டிங்கல் பண்ணுறதா இருந்தால் ஃபார் எவ்ரி 2% ஆர் 5% ஃபால் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூஸ்வலாக நிஃப்டி சிஏஜிஆர் 14% தருது, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 14% தருது அப்படின்னாக்கா, இது மாதிரி எவ்ரி 5% ஃபாலில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் பண்ணிங்க ட்ரிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ வில் எண்ட் அப் மேக்கிங் எனிவேர் பிட்வீன் 24 to 30%. யூ வில் பீட் தி நிஃப்டி பை 50 to 100%. இதை ஞாபகம் வச்சுங்க, டெஃபினட்டாக இது நடக்கும். ஓகே சார், நீங்க வந்து இப்ப சொல்றீங்க மண்டேல இருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு சொல்றீங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 2008ல நடந்த அந்த சினாரியோ வந்து மறுபடியும் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அது உண்மையா? மண்டே டெஃபினட்டாக ஏறணும் சொல்ல கவேட் சொல்லிருக்கேன். இன்னியோட லோ 23,141 இதை ஹோல்ட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா மண்டே ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். இதுக்கு ஏற்ற மாதிரி பல பாசிட்டிவ் நியூஸ் வரணும். சரி, உலகத்தில் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. துபாயில் பில்லியனர்ஸ் நாட்டை விட்டு ஓடுறாங்க, 1.5 கோடி ரூபாய் பைசா கொடுத்து சார்ட்டர் ஃப்ளைட் கொடுத்து ஓடுறாங்க. ஓகே, இது வந்து உங்களை என்னன்னு இல்லை, பில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸ்லேயும் அடிச்சிட்டு இருக்கு இல்லையா. இவங்க எல்லாருமே they will do something to pacify இல்லையா, மீடியேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த நம்பர் வந்துடுச்சு. இது இங்கே மட்டும் இல்லை, யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் 400 பாயிண்ட் கீழே வந்துச்சு ஆல் டைம் ஹைலேருந்து. 100 பாயிண்ட்ஸ் வந்து 1 ட்ரில்லியன். எஸ்பிஎக்ஸ் மட்டும் 400 பாயிண்ட்னா 4 ட்ரில்லியன் போயிடுது. ஓகே. அவங்களுக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதில் 5000 கம்பெனி இருக்குது. 5000 கம்பெனி கீழே விழுந்ததுன்னா ஸோ இது உலகத்தையே கவுத்து விட்டுரும். ஐ பர்சனலி ஃபீல் better sense will prevail across leaders. They'll do something so that market recovers அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா மார்க்கெட் மண்டே இன்னைக்கு ட்ரமாட்டிக்காக ரெக்கவர் ஆகலை, ஒரு 100 பாயிண்ட் தான் ரெக்கவர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இன்னி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறவன் என்ன பண்ணுவானாக்கா, அப்பா ஒரு எஸ்கேப் ரூட் கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறத வித்துட்டு போயிடுவாங்க. ரெக்கவரி ஷுட் பி ட்ரமாட்டிக். 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 250 பாயிண்ட்லாம் மேலே போச்சு அப்படின்னாக்கா அவங்க 200 ரூபாய் ஷேர் வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு 90 ரூபாய்க்கு வந்துருக்கும். மண்ணெண்ணி 92க்கு போகும், 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்துட்டு போயிடுவாங்க மக்கள். ஓகே. ஸோ மண்டேவோட ரெக்கவரி ஷுட் பி ட்ரமாட்டிக் ரெக்கவரி. இந்த ஜூபிட்டர்லேருந்து ஒரு ராக்கெட் வெளில போனுச்சிங்களேன், அந்த எஸ்கேப் வெலாசிட்டின்னு வாங்க இல்லையா. ராக்கெட் இங்கே மேலே நம்ம கிராவிடேஷன் புல்ல விட்டு மேலே போனோம்னாக்கா அந்த எஸ்கேப் வெலாசிட்டி மேக் 3 அப்படின்வாங்க. அந்த சவுண்டோட விட 3 மடங்கு ஜாஸ்தி இருந்தால் தான் இந்த எர்த்தோடைய கிராவிட்டிலேருந்து வெளில போகும். ஸோ இந்த பேர் கிரிப்லேருந்து மார்க்கெட் வெளில வரணும்னாக்கா, பேரோட எஸ்கேப் வெலாசிட்டி வரணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு மண்டே அன்னைக்கு 23,743க்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக க்ளோஸ் பண்ணணும். அதை மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் 100 பாயிண்ட் அப்பு 150 பாயிண்ட் அப்புனாக்கா மார்க்கெட் கீழே விழுந்துடும். இது ஞாபகம் வச்சுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் மார்க்கெட் வில் கோ அப். ஓகேவா. இது ஒன்று. இதுக்கு அடுத்தது க்ரூடு பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த க்ரூடு வந்து நாம் வந்து $120 இருக்கும்போது நம்ம 305 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்றுட்டு இருந்தோம், 100 ரூபாய்க்கு டீசல் விற்றுட்டு இருக்கோம். $105 $55 வந்தது, ஒரே ஒரு ரூபா கூட குறைக்கல. ஓகே. $55 விற்கும்போது நம்ம வந்து ரஷ்யா கிட்ட $40 வாங்கிட்டு இருந்தோம், 30% 40% கம்மியாக வாங்கிட்டு இருந்தோம். 3 வருஷமாக க்ரூடு இறங்கிட்டே இருந்திருக்கு, நம்ம கம்பெனி ஒரே ரூபா கூட குறைக்கவே இல்லை. ஓகே. 120 ரூபாய்க்கு நம்ம க்ரூடு விற்கும்போது என்ன விலைக்கு பெட்ரோல் விற்றோமோ அதை 40 ரூபாய்க்கு வாங்கும்போது அதே விலைக்கு விற்றுருந்தோம்.
ஸோ அதனால் நம்ம க்ரூடு விலை ஜாஸ்தியாக இருந்தால நம்ம டீசல் விலை ஜாஸ்தியாகும், பெட்ரோல் விலை பெருசாக ஜாஸ்தியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கல. இது என்னன்னாக்கா பெட்ரோல் விலை ஜாஸ்தியாச்சு, டீசல் விலை ஜாஸ்தியாச்சுனாக்கா தட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் தி இன்ஃப்ளேஷன். பொருளை இங்கேருந்து அங்கே லாஜிஸ்டிக்ஸ் மாற்றுறதுக்கு எல்லாருக்கும் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? இந்த காஸ்ட் ஜாஸ்தியாக இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுனாக்கா நமக்கு வந்து சிஏடி அதில் அடிவாகும். சிஐடி கம்மியாச்சு அப்படின்னாக்கா நம்மளோட ரேட்டிங் கம்மியாயிடும். இது திஸ் வில் கேஸ்கேடிங் எஃபெக்ட். மக்கள் பயப்படுறது என்னன்னாக்கா க்ரூடு ரன்னவே போயிடும். நாம் வந்து டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் ஒரு 20% 30% ஏற்றிடுவோம். 30% ஏற்றினோம் அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அது அரிசி பருப்பு மிளகா எல்லாத்துலேயும் விலை ஜாஸ்தி ஆகிடும். இது சிபிஐ ஜாஸ்தி ஆகிடும். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை ஜாஸ்தி பண்ணுறோம், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை ஜாஸ்தி பண்ணிடும். ஓகே, இது திஸில் கேஸ்கேடிங் எஃபெக்ட்டு. இதனால் வந்து ரிசர்வ் பேங்க்கால் வந்து ரேட்டை குறைக்க முடியாது, ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இதை மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் நிற்கணும். ஓகே, ரெண்டாவது க்ரூட் ஷுட் நாட் கிராஸ் 120. ஓகே, $120 தாண்டாத வரைக்கும் நம்ம பிரச்சனை கிடையாது. ஓகே, அதுக்குள்ளே கண்டெயின் பண்ணிட்டாங்கனாக்கா ஓரளவுக்கு சேஃப். இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா இந்த பதட்டமான சூழ்நிலை முதல்ல கம்மியாகணும். இது கம்மியாச்சு அப்படின்னாலே எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அந்த ரூபாயோட பிரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இதை நாம எப்படி பார்க்கறது சார்? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா மார்க்கெட் ரெக்கவர் ஆகணும்னாக்கா இந்த 3 விஷயம் நடக்கணும். ஒன்று, டாலர் ஜாஸ்தி ஆகணும். ரெண்டாவது, க்ரூடு கம்மியாகணும், க்ரூடை விலை இன்றைக்கி விலை கம்மியாகணும். மூணாவது, விக்ஸ் ஜாஸ்தி ஆகணும். விக்ஸ்ன்றது ஒரு ஃபியர் இண்டெக்ஸ். தம் ரூல் என்ன அப்படின்னாக்கா விக்ஸ் கோஸ் அப் அட் தி டேர்னிங் பாயிண்ட்ஸ். மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு, விக்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. 9.1 ஆல் டைம் லோவில் இருந்த விக்ஸு, 2 மாதத்துக்கு முன்னாடி ஆல் டைம் லோவில் இருந்த விக்ஸு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 60% ஜாஸ்தியாகி இன்றைக்கி கடைசியாக பார்க்கும்போது 22.7, 60% மேலே ஜாஸ்தி ஆகிட்டு அந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ விக்ஸ் கோஸ் அப் அட் தி டேர்னிங் பாயிண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் கன்ஃபார்மிங் டு சம் எக்ஸ்டென்ட் பாட்டம் இஸ் நியர்பை. ஓகேவா? இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, டாலர் மேலே போகணும். ரெண்டாவது, க்ரூடு கம்மியாகணும். இந்த 3 நடந்தால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இது ஏன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஈரான்லேருந்து வாங்குகிறோம், இந்த வடிவேல் சுவர் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சுவர் இல்லையா? ஈரானோட ருப்பியோட ஈரானில் ஒரு ருப்பி இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 0 வித் ரெஃபரன்ஸ் டு டாலர். ஓகே, நான் வந்து $1 கொடுத்தனாக்கா ஈரானியே வாங்கிடலாம் அப்படின்னு ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஈரானுக்கும் டாலர் தேவை. ஓகேவா? ஐ கேன் கிவ் லெஸ்ஸர் டாலர் அண்ட் கெட் ஃபுல் ஃபியூல். நீங்கள் பாகிஸ்தானி அப்படின்னு வச்சுங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு சியாச்சன் கிளேசியர் பக்கத்தில் உங்களை அனுப்பி விட்டுறாங்க பாகிஸ்தான்காரங்க. ஓகே, அனுப்பி விட்டு -40 டிகிரி செல்சியஸ், உங்களுக்கு சிகரெட் கிடையாது, ரம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. நீ என்ன பண்ணுவீங்க? இந்தியன்ஸ் சொல்ல மாட்டீங்க, திரும்பி பாகிஸ்தானி சொல்லிட்டுவீங்களா? ஆமாம் சார். இப்போ ஈரானில் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு 40 நாள் தான் அவங்களுக்கு வந்து ஃபுட் இருக்குது. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை மூடி வச்சுட்டாங்க. அதை மூணுனா நம்ம கப்பல் பாஸ்மதி ரைஸ் போகாதுல்ல, அங்கே விளைச்சல் கிடையாது. கரெக்டா? சாப்பாடு கிடையாது சண்டை போடுறதுக்கு. எவ்வளோ நாளுக்கு அங்கே நிற்கும்? அந்த 1945 அனலகி தான். எவ்வளோ நாளைக்கு அவங்ககிட்ட சாப்பாடு இருக்குது, எவ்வளோ நாள் தப்பிப்பாங்க? இப்போ ரம்ஜான் சமயம், அதனால் அவங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. ஃபாஸ்டிங் ரோஸாக இருக்கிறது கம்மியாக சாப்பிடுவாங்க. பட் இது ரம்ஜான் தாண்டி போச்சு அப்படின்னாக்கா தே நீட் டு ஹாவ் மோர் ஃபுட் டு சஸ்டைன் இல்லையா? இந்த காரணத்தால் சீக்கிரம் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நடந்ததுன்னா மற்றெல்லாம் சரியாயிடும். ஓகே சார், இப்போ இந்த வந்து அமெரிக்கா ஈரானோட இந்த மோதலில் வந்து உலக நாடுகளே ரொம்ப பதட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 18ஆம் தேதி வந்து ஃபெட்டோட மீட்டிங் வந்து இருக்கு. ஸோ அதில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. முந்தானத்தையே ஒரு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். பவல் ஏன் மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் ஃபெட் மீட்டிங்காக வெயிட் பண்ணோம்? இன்னைக்கு வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது, இன்னைக்கே ரேட் கட் பண்ணணும். மார்ச் 18ஆம் தேதி வெயிட் பண்ணி ரேட் கட் பண்ணக்கூடாது, இன்றைக்கே அவர் ரேட் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு
ட்வீட் போட்டார் நம்ம ட்ரம்ப்பு சார். ஓகேவா? ஸோ ஐ பர்சனலி ஃபீல் மார்ச் 18ஆம் தேதி ரேட் கட் இருக்கும் எஃப்இடியில் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு 132 மில்லியன் பேரல் க்ரூடு இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ரிசர்வ் வந்து எஸ்பிஆர்னு சொல்லுவாங்க, இதில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் அவன் பண்ணதே கிடையாது. ஓகே, ஸோ தேவ் அண்டர்ஸ்டுட் தி கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன். அதனால தான் இப்போ இது அவங்ககிட்ட இருக்க எஸ்பிஆர் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2 வாரம் நீடிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளோட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஓகே இல்லையா? அப்படின்னா அவங்க என்ன எஸ்பிஆர் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. மேபி தே ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு கண்டெயின் தி ஆர் லோக்கலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பெட்டர் சென்ஸ் சுட் ஐடியலி ப்ரிவைல். ஸோ இப்போது இதுக்கு எஸ்பிஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது என்னன்னாக்கா QE அப்படின்னு சொல்லி பேர், குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் டபுளாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் ஜாஸ்தி பண்ணணும்னாக்கா இப்போ லிக்விடிட்டி கிரன்ச் இருக்குது, லேசான லிக்விடிட்டி கிரன்ச் இருக்குது. இந்த லிக்விடிட்டி கிரன்ச் வில் கெட் சார்ட்டட் அவுட். மார்க்கெட் லிக்விடிட்டி வந்துட்டாலே மார்க்கெட் ஐடியலி ஷுட் ஸ்டார்ட் கோயிங் அப். ஸோ பர்சனலி ஐ ஃபீல் மார்ச் 18 அன்னைக்கு எஃப்இடி வில் கட் ரேட். ஓகே, ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஈஸிங் நடக்கும். மூணாவது இந்த எஸ்பிஆர்லேருந்து 132 மில்லியன் பேரல் ரிலீஸ் பண்ணதால் அமெரிக்கா இஸ் ஃபீலிங் த எண்ட் ஆஃப் தி வார் இஸ் நியர்பை ஆர் சம் பேட்ச் ஒர்க் மைட் ஹேப்பன். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே சார், இப்போ வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு நடக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலையில வந்து மார்க்கெட் ஏன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்ற காரணத்தையும், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவு நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் நாம பார்த்தோம். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட டவுட்ஸை நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.